அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நமது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பதிவு காலாவதியாகிவிட்டால் எவ்வாறு வீட்டிலிருந்து ரினியூவல் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது வேலைவாய்ப்பு பதிவு காலாவதியாகிவிட்டால் வீட்டிலிருந்து இணைய வழியாக எவ்வாறு புதுப்பிப்பது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நமது வேலைவாய்ப்பு பதிவானது காலாவதியாகிவிட்டால் தற்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸுக்கு செல்லாமலே வீட்டிலிருந்து இணைய வழியாக நாம் புதுப்பிக்கலாம். அவ்வாறு இணைய வழியாக புதுப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnvelaivaaipu.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். வேலைவாய்ப்பு பதிவு செய்வதற்கும் புதுப்பிப்பதற்குமான இணையதளம் இதுதான். இந்த வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண வேண்டும். யூசர் ஐடி என்பது உங்களது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்க யூசர் ஐடி. பாஸ்வேர்டு என்பது உங்களது டேட் ஆஃப் பர்த் தான் உங்களது பாஸ்வேர்டு. ஏற்கனவே நீங்க பதிவு பண்ணி உங்க கையில எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டு இருந்துச்சுன்னா அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் யூசர் ஐடி. அந்த யூசர் ஐடி இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு. அந்த டேட் ஆஃப் பர்த் இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண முடியல அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, எக்ஸிட்டிங் யூசர் கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்க எக்ஸ்சேஞ்ச் கோடு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களின் கோடு இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல உங்க எக்ஸ்சேஞ்ச் கோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல் ஃபீமேல் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்க ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்க எப்ப ஆரம்பத்தில் பதிவு பண்ணிருக்கீங்களோ அதுதான் உங்க இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இங்க இயர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்க என்டர் பண்ணி லாகின் அப்படிங்கிற இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க யூசர் ஐடி, யூசர் நேம் எல்லாமே இந்த டிஸ்பிளேல வரும். அதன் பிறகு நீங்க ஒரு ஓன் பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி இங்க என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இந்த மாதிரி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இதுல ப்ரொஃபைல் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, நேம், டேட் ஆஃப் பர்த், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே இருக்கு. இதுல மாடிஃபை கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு முகவரி மாற்றம் இல்ல தொலைபேசி எண் ஆட் பண்ணணும், இமெயில் ஐடி ஆட் பண்ணணும், ஆதார் நம்பர் ஏதாவது ஆட் பண்ணணும், அப்படி ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி நீங்க இதுல எல்லாமே பூர்த்தி செய்து சேவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணி அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அப்புறமா ரினியூவல் பண்றதுக்காக இங்க அப்டேட் ப்ரொஃபைல் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரினியூவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கேண்டிடேட் ரினியூவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த கேண்டிடேட் ரினியூவல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரினியூவல் டீடைல்ஸ் வரும். இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது, கரண்ட் ரினியூவல் டேட் கொடுக்கப்பட்டுள்ளது, கேண்டிடேட் நேம், ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரினியூ அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரிக்வெஸ்ட் இன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு நோட் வரும். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி டியர் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹஸ் பீன் ரினியூட், யுவர் நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான், சிம்பிள் ஸ்டெப் தான். உங்க வேலை வாய்ப்பு பதிவு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. திருப்பி இந்த ஹோம் பேஜ்ல வந்தீங்கன்னா இதுல பிரிண்ட் ஐடி கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களது வேலை வாய்ப்பு பதிவு அட்டை திரையில் தோன்றும். இதை நீங்க நகல் எடுக்கலாம். இங்க பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கு. இந்த பிரிண்ட் ஐகான்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு பதிவு அட்டை நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம். பதிவிறக்கம் செய்து நகல் எடுக்கலாம். இதுதான் உங்க வேலை வாய்ப்பு பதிவு அட்டை, புதுப்பிக்கப்பட்ட பதிவு அட்டை. இதுல நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் கொடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் ரினியூவல் டியூ மந்த் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களது வேலை வாய்ப்பு பதிவு அட்டை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். அவ்வாறு புதுப்பித்தால் மட்டுமே உங்களுக்கு வேலை வாய்ப்பிற்கான சீனியாரிட்டி கிடைக்கும். ஆகவே கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்திருக்கக்கூடியவர்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களது வேலை வாய்ப்பு பதிவு அட்டையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.